ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தென்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி வியர் செயின்ஸில் விஜய் டிவி சரவணன் மீனாட்சி செயின்ஸ் பார்க்க போகிறோம். அது மாதிரி உத்தப்பா செயின்ஸ், டோக்கியா செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் 5 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தலை இருக்கக்கூடிய திருவான்மையூர் பிளேஸில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் கடைசியில் இருக்கக்கூடிய டெய்லி வியர் செயின்ஸ், அதுவும் 5 கிராம்ஸ்லேருந்தே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி செயின்ஸும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அந்த தாலி சரடெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அழகாக பார்த்துட்டே வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு டோக்கியா செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கியா செயின்ஸ் நான் வேஸ்டேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதே தான் வருது. ஸோ மேலே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து டோக்கியா செயின்ஸ் 5 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெய்லி வியர் செயின்ஸ், அதுவும் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலே இல்லாமல் நிறைய இந்த டீனேஜ் பசங்களை ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி சூப்பரான மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போது நான் சொன்ன மாதிரி இந்த சரவணன் மீனாட்சி செயின்ஸ் இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்குது, வித்தியாசமான பேர்லாம். ஸோ அந்த பேர்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டே வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டோனட்டு செயின். இதுக்கு நான் வச்ச பேருங்க இது டோனட்டு. ஸோ டோனட் மாதிரி ரவுண்டாக இருக்கா. ஸோ டோனட்டு அப்படி இல்லைன்னா வடங்க, நம்ம உளுத்த வடங்க அந்த செயின் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ரவுண்ட் ரோடியம் பாலிஷ் இருக்கக்கூடிய ஒரு அழகான செயின்ஸ் வகைகளை சேர்ந்தது தான். நல்ல ஒரு மெலிஸாக லைட் வெயிட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக நியூ டிசைன்ஸ்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஜெயந்தி அக்கான்னு இருக்காங்களே, அவங்க அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த செயின் ஒரு வேளை போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த செயின் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஜெயந்தி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் தான் சொன்னாங்க, அமெரிக்க ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதோட இது என்னென்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க எல்லா பேரும் எனக்கு கேட்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உத்தப்பா. ஒருவேளை கிரிக்கெட்டர் உத்தப்பா இங்கே சென்னை வரும்போது யூஸ் பண்ணியிருப்பாரோ, இந்த மாதிரி அந்த மாதிரி செயின் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உத்தப்பா செயின்ஸ், ஓகேவா. ஸோ உத்தப்பாலே 2-3 உத்தப்பாலாம் இருக்குது. நான் அந்த உத்தப்பா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய அது மாதிரி வெரைட்டிஸ் பேர் வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் அந்த டோக்கியா செயின்ஸ் தான். டோக்கியா அப்படின்னா 2 கியாவா இல்லை கியா அப்படின்ற மாதிரி வருது. அதனால் டோனா அந்த ஹிந்தியில் 2ன்னுவாங்களா, அந்த மாதிரியா, அது எதனால் இதுக்கு இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னு தெரில. ஸோ இந்த செயினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியா செயின் அப்படின்னு பேர். ஸோ இதுவுமே 4-5 சைடில் உங்களுக்கு இப்போ பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கழுத்தை சுற்றி இந்த பெண்டன்ட் வரும், அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரும். ஸோ அதே தான் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். உத்தப்பாவும் பார்த்துட்டோம், நம்ம ஜெயந்தி அக்காவையும் பார்த்துட்டோம் அமெரிக்காவில் போய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டோக்கியா செயின்ஸ் தான். 8 கிராம் இருக்குது, 7.8% வேஸ்டேஜ் இருக்குது இது. ஸோ இதெல்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட வேஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கடையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். ஸோ வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. அந்த ஷிப்பிங் வந்து சும்மா பண்ண மாட்டாங்க, இன்ஷூர்ட் பண்ண ஷிப்பிங் தான். இதெல்லாம் தங்கம் இல்லை. ஸோ இந்த மேட்டரில் யாரும் விளையாட மாட்டாங்க. இன்ஷூர்ட் பண்ண வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி சுட அப்டேட் என்னென்ன அவங்க கடையில் வந்து இறங்குது, இந்த மகாலட்சுமி கோல்டன் மெர்ச்சன்டைஸில் என்னென்ன பொருட்கள் இறங்குதோ அது அப்படியே புதுசாக கோல்டு செயின்ஸு, வளையல்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன இருக்கோ கோல்டில் அத்தனையுமே உங்களுக்கு அன்னன்னைக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அழகாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கங்க. சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுக்குற நம்பர், அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது இருக்கா இல்லையா, இல்லை செஞ்சு தர முடியுமா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி வியர் செயின்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல போனது அதோட பேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்லீப்ஸு, லோட்டஸு, ஸோ இந்த வகையான பேர்கள்லாம் நிறைய இருந்துச்சு இது. ஸோ டெய்லி வியர் செயின்ஸில் 5 கிராம்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 4 கிராம்லேருந்து கூட இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா பேபி செக்ஷன்ஸில் இருக்குது. 4 கிராம்ன்றது பேபிஸ்க்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா பாலுரி கட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர் சொன்னாங்க இதுக்கெலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் கொஞ்சம் சரடு வகையில் அழகாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட் செயின் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு விக்ட்ரி வேணுமா, இந்த வீட் செயினை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீட் செயின் டைப் அப்படின்றாங்க. இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக
மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விஷயம்னு சொன்னாங்க. ஸோ இந்த கடையில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் குரூப்பில் போய் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அந்த வார்ம் வெல்கம். ஸோ சப்போஸ் நீங்கள் நேரில் போனால் கூட சரி, நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு வார்ம் வெல்கம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெல்கம் பண்ணி உங்களை வரவேற்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கியா செயின்ஸ் தான். டோக்கியாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் இருக்கக்கூடியது. ஒரு சைடு வந்து பால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டோக்கியா செயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன் நியூ வெரைட்டி தான் எல்லாமே இருந்துச்சு. புது வெரைட்டிகள் தான் எல்லாமே இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அழகாக ஒரு காலேஜ் போகணும், ஒரு அழகான நெக்லஸ் வேணும், நான் ஒரு லெக்சரர், நான் ஒரு ப்ரொஃபஸர், எனக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு செயின் வேணும், நான் டெய்லி வியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டீசெண்டான செயின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி கோல்ட் அண்ட் மெர்ச்சன்டைஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் லாக், இன்டர்லாக் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு செயின் டைப், லிங்க் செயின், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டுமே வந்து டோக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாலர் பெண்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான சின்ன டாலர் பெண்டன்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டன்ட் டாலர் டைப்பில் உங்களுக்கு செயின் வச்ச மாதிரி வரும். ஒரு ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ்லாம் வந்து டெய்லி வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வர்த்தான ஒரு செயின், டோக்கியா செயின்ஸ் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வச்ச செயின் மாதிரியும் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சுடிதார் வியர் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் இது வியர் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி செயின்ஸுங்க இது. இந்த லைட் வெயிட்டான குட்டி செயினோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் செயின். ஸோ இதுவும் சச்சின் சென்னைக்கு வரும்போது யூஸ் பண்ண செயினாக தான் இருக்கணும். ஸோ இதோட கிராம்ஸ் அண்ட் வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்காங்க. ஸோ வேறு ஏதாவது இந்த கடையை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா லோ வேஸ்டேஜ், அது ரொம்ப முக்கியம். லோ வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய, நான் சொன்னேன் இல்லைங்க, சரவணன் மீனாட்சி டைப் ஜுவல்லரிஸ் தான் இது. ஏன்னா ஒரு காலத்தில் சரவணன் மீனாட்சியில் எல்லாம் வந்து மீனாட்சி இந்த பேர்ல் வச்சிருந்த ஒரு நெக்லஸ் வந்து கழுத்தை சுற்றி போட்டிருப்பாங்க. அவங்க போட்டிருக்கிறது கவரிங், பட் இது வந்து தங்கம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தை சுற்றி அங்கங்கே ஒரு முத்து அப்படியே படர்ந்த மாதிரி, உங்கள் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து படர்ந்த மாதிரி இருக்கும் அங்கங்கே. ரொம்ப அழகாக இருக்கும் இது. அதுலேயே வந்து டாலர் பெண்டன்ட்லாம் வச்சு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் பேர்ல். அந்த பேர்ல் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் பேர்ல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எனக்கு வந்து இதில் பார்த்ததுலே இது ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த செயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி பேர்ல் வச்சுருந்த செயின் ரொம்ப பிடிக்குமா? அதுவும் தங்கத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோடு சேர்ந்து பேர்ல் வச்சு ஒரு அழகான செயின் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செயின்ஸ், இந்த மாதிரி மாடர்னான இருக்க செயின்ஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணுவீங்களா இல்லை எப்படின்றதையும் மறக்காமல் செயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது கம்மியான விலையில் கிடைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் தேன்மிடாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. அந்த பெல் ஐக்கானையும் தலையில் ஒரு போடுங்கோ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய காலத்து அந்த கோதுமை செயின் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கோதுமை செயின் தான் இதெல்லாம். ஸோ நம்ம தாத்தா கூட போட்டிருப்பாரு, மேக்ஸிமம் பாட்டி தான் போட்டிருப்பாங்க கோதுமை செயின். இதில் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா ஒரு டான் லுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும், ஒரு டான் லுக்கெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டான் லுக் கிடைக்கும் இந்த கோதுமை செயின். நல்லா கனமாக ஒரு 10 பவுன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோடியம் பாலிஷுங்க. ரோடியம் பாலிஷில் ஒரு அழகான ஒரு க்யூட்டான செயின் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வியர் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்டினம் வியர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ரோடியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஃபினிஷில் இருக்காது, கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிளாட்டினமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், அப்படின்னு நம்ம நினச்சி தான் வேணும். ஸோ அந்த மாதிரி பிளாட்டினம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரடு டைப்பில் வந்து இதுவும் டெய்லி வியர் செயின்ஸில் கல்யாணம் ஆனவங்க தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரடு செயின்ஸு. ஸோ இது வந்து 16 கிராம்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 5% வேஸ்டேஜ். ஸோ அதனால தான் நம்ம தமிழில் கொடுத்துருந்தோம் 5% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 40 கிராம்ஸ் இருக்குது உங்களுக்கு. 40 கிராம்ஸ் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது சரடு. இந்த சரடோட பேர் வந்து ஹாலோ ரோப் அப்படின்னு சொன்னாங்க. ஹாலோ ரோப் செயின் 5% வேஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து 16 கிராம்லேருந்து நீங்கள் வந்து 10 பவுன் எடுத்தாலும் அதே 5% வேஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ 2 பவுன்லேருந்து 10 பவுன் எடுத்திங்கன்னா கூட அதே 5% வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஏஆர் ரஹ்மான் பாட்டு வந்துச்சுல ஒரு ஹிட் சாங்கு, ஹை மேரி கரம் கரம் பரம் 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 சுந்தரின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அதே மாதிரி இது கரப் சுந்தரி. இந்த செயினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரப் சுந்தரி. ஸோ இனிமேல் கரப்பு சுந்தரின்னு தான் பாட்டு பாடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 கிராம்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு இது வந்து கிடைக்குது. ஸோ இதோட கிராம்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கரப் சுந்தரி. ஸோ இவங்க யாரோ சுந்தரி அணிஞ்ச செயினாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாய்ஸ்க்குமே நான் வந்து உங்களுக்கு நிறையா இதில் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான நிறைய செயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போயுமே போடுவோம்ல, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய செயின்ஸ் தான் நம்ம நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ வேஸ்டேஜ் தான் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த வேஸ்டேஜ் என்ன அப்படின்றதையும் நான் மறக்காமல் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா கரப் சுந்தரி, வி டைப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான், பாக்ஸ் டைப் கரப் சுந்தரி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடியது தான். அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஏன்னா குழந்த பிறந்தா பேர் வச்சாகணும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு பேருன்னு வச்சாகணும்ல, அதனால் ஒரு பேர் வைக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பேர் கேட்கும் போதெல்லாம் எனக்கு செம சிரிப்பு தான் வந்துச்சு. ஆஹா என்னன்னாலாம் யோசிக்கிறாங்க, ரூம் போட்டு வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு பேர், அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகுபலி செயின். சப்போஸ் பிரபாஸ் வந்தப்போ யூஸ் பண்ணி போகிறோம், இல்லை ஆந்திராலே யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் இப்படி வந்திருக்குமோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி செயின். தூக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது இந்த செயின், பட் அப்படி இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டடான செயின்ஸ் தான். நிறைய கிராம்ஸில் இந்த பாகுபலி செயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோனி செயின்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நேம் வச்சுருக்காங்க, அது ஏனே தெரில. பசங்களை அதுவும் பாய்ஸ் பக்கம் வந்திங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நேம் வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் தோனி செயின், சச்சின் செயின் இந்த மாதிரி நிறைய பாய்ஸ்க்கு பிடிச்ச மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்கோட் ஜுவல்லரிஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு ராணி, அதாவது ஒரு மகாராணி ராஜ்கோட் பரம்பரையிலேருந்து யூஸ் பண்ண அந்த செயின்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா பிஸ்கெட் ஜாம் என்ன ஜாம் ஜாம் அப்படின்ற மாதிரி பிஸ்கெட் டைப்பில் ஒரு செயின் இருந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறைய மகாலட்சுமி அண்ட் கோல்ட் ஜுவல்லரிஸில் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போதைக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கோ. வேறு என்ன உங்களுக்கு இந்த கடையில் எந்த டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வேறு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும், ஸோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ் இருக்குது. அப்புறம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.5% இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் சொல்லுவாங்க. கொஞ்சம் இது வந்து எல்லா செயினை விட பார்க்கும்போது பாலிஷாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக கிளிட்டர் அடிக்கும் இது. ஸோ இது அதனால இது வந்து டைமண்ட் கட்டிங் சொல்லுவாங்க. 12 கிராம்ஸ் இருக்குது உங்களுக்கு இது. அண்ட் 7.5% வேஸ்டேஜ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டும் டோக்கியோ டிசைனில் ஒரு டாலர் மாதிரி கீழே வருது. அண்ட் 2 சைடும் பெண்டன்ட் மாதிரி இருக்குது. ஸோ கழுத்தோட உங்களுக்கு 2 சைடும் இந்த பெண்டன்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டெப் செயின்ஸ் போயிடலாம். உங்களுக்கு 2 ஸ்டெப் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அதில் வந்து ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த பால்ஸ் வந்து உங்களுக்கு ரியல் கோல்டில் அந்த 91.6 கோல்டில் இருக்குது. ஒன்று வந்து ரோடியம் பாலிஷ் கோல்டில் இருக்குது. ஸோ இதோட நம்ம கிராம்ஸ் அண்ட் வேஸ்டேஜ் பார்த்துடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 9% வேஸ்டேஜ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக 3 ஸ்டெப்ஸ் 3 லேயர்ஸாக இருக்கிறதுனால ஒரு சுடிதார் வியரோ, ஒரு மிடியோ, இல்லை நல்ல ஒரு வெஸ்டர்ன் வியர் எது பண்ணாலுமே ரொம்ப க்யூட்டாக அது வந்து அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக உங்களுக்கு ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு ஹார்ட் லுக்கே இருக்காது. ஒரு 3 ஸ்டெப் செயின்ஸு சூப்பராக இருந்தது. அழகாக நடுவில் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்ஸ் இருக்குது. 9% வேஸ்டேஜ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்கோட்டுக்கு போயிடலாம். ராஜ்கோட் ஜுவல்லரிஸ் நல்லா அழகாக பால்ஸாக ரொம்ப அழகான ஒரு ராஜ்கோட் ஜுவல்லரிஸ் இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் மற்றும் வெயிட் டீட்டெயில்ஸ் நான் வந்து மேலே உங்களுக்கு கொடுத்துட்றேன், டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சில்கி ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரோப் டைப், அதாவது நல்ல முறுக்கு செயின் மாதிரி முறுக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ரோப் அந்த
கயிறு எப்படி முறுக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் சில்கி ரோப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இதுக்கும் ஒரு கடி ஜோக் போடுவேன், நீங்கள் கேட்டே தான் ஆகணும். உங்களுக்கு காதுலேருந்து ரத்தமே வந்தாலும் சரி தான். சில்க் போட்டிருந்ததா இருக்கும் இது மேடம், நடிகை சில்க் போட்டிருந்தா இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சில்கி ரோப் வந்துச்சு, இல்லைனா வந்திருக்காது அப்படின்னு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஸோ சில்கி ரோப்போட வேஸ்டேஜ் மற்றும் டீட்டெயில்ஸை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ராஜ்கோட் ஜுவல்லரிஸில் முதல்ல ஃபுல் பால்ஸ் பார்த்திங்களா, இது வந்து பெண்டன்ஸ் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய பால்ஸ் கொடுத்துட்டு அண்டு கழுத்துக்கிட்ட போகும்போது வந்து குட்டி ஆக்கிட்டாங்க. ஸோ இதோட வெயிட் மற்றும் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 12 கிராம் தான் இருக்குது. 12 கிராம்ஸில் அழகான ஒரு ராஜ்கோட் நெக்லஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ முதல்ல வந்து பாய்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செயின். நான் சொன்னேன் பாய்ஸ் செயினுக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் நேமே தான் வைக்கிறாங்க. ஸோ உத்தப்பா மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் கழுத்தில் யாரோ வந்து தெரியாமல் போட்டு விட்டு போயிருக்காங்க. அதனால தான் உத்தப்பா கேண்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்காங்க டிஸ்பிளேயில். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் வேறு ஏதாவது வந்து வேணுமா உங்களுக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நேம் கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். உங்களுக்கு யாராவது அடிக்கணும் போல இருக்குன்னா டக்குன்னு அந்த பெல்லை போய் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடிங்க. பாவம் அந்த புள்ள. ஸோ ஒரு வாட்டி மட்டும் அடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.